அது ஒரு சின்ன கிராமம். இந்த ஆலமரமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஊர் அது. திண்டிவனத்துலேருந்து பக்கத்தில் ஒரு ஊர். அங்கே ஒரு பொறுப்பில்லாத இளைஞன். ஏன்னா காலைல 11 மணிக்கு தான் எந்திரிப்பான். எந்திரிச்சு நான் கிடக்க செங்கலை தட்டி பல விளக்குவான், குளிப்பான், ஒரு டீ கடைக்கு போவான். துண்டை பெரிய மனுஷன் உருமா கட்டிட்டு ஒரு டீயை குடிப்பான். குடிச்சு நேரம் அந்த அரச மரத்து அடியில் போய் உட்காருவான். அங்கே வயசான பெரியவங்க, ரிட்டையர்ட் ஆனவங்க அப்படியே படுத்துருப்பாங்க. சில பேர் உட்காந்து ஊர்க்கதை பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் தள்ளி படுத்துக்குவான். அப்புறம் கால் மேலே கால் போட்டு மல்லாந்து படுத்துக்கிட்டு இப்படி அவங்க பேச கேட்டே இருப்பான். அப்புறம் எல்லாம் எழுந்துச்சு போட்டாங்க. ஒருத்தர் மட்டும் அங்கே இருந்தார், ஒரு பெரியவர். அவர்கிட்ட அவன் தன்னோட மனக்கவலையெல்லாம் சொன்னான். என்னப்பா உனக்கு ஆச்சு? ஏன்ப்பா ஊரில் எல்லோரும் கூலி வேலைக்கு போகிறாங்க, தோட்ட வேலைக்கு போகிறாங்க, காட்டு வேலைக்கு போகிறாங்க, நீ ஏதாவது வேலைக்கு போகலான்னு தம்பி, ஏன் இப்படி உட்காந்துக்கணும்? எனக்கு எதுவும் ஓடல ஐயா, தூங்குறேன், வேலை ஏதாவது சாப்பாடு பண்ண போடுவாங்க, ஒரே பையன், சாப்பிட்டுட்டு செல்லாமல் இருக்கேன், ஒரு குறையும் கிடையாது, எனக்கு பிடிச்சி போச்சு ஐயா அப்படின்னாரு. தப்பு தம்பி தப்பு. நான் இன்னைக்கு இவ்வளோ வயசாகிடுச்சு, எவ்வளவோ நோய்கள் வந்துச்சு, எவ்வளவோ வறுமைகள் வந்துச்சு, எல்லாத்தையும் கடந்து வந்து இந்த இறுதி கட்டத்தில் நான் எனக்கு சொந்தமாக சில வேலையை பார்த்து சில காசுகள் சேர்த்து சொன்னேன். அதை வச்சு நான் இன்றைக்கி ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கேன். நீ இப்படி இருக்கல, முதுமை என்ன பண்ணுவேன்? நீ கல்யாணம் பண்ண போகிறேன். கல்யாணம் வேணாம் ஐயா, கல்யாணம் பண்ணணுன்னா கல்யாணம் பண்ணாத இந்த முழு மனுஷன் உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்களாட்டி. கல்யாணத்தை பண்ணி நல்லதாக கட்டதாக ஒரு பிள்ளையை பெற்றுக்கணும். இன்றைக்கி நான் இங்கே உட்காரேன்னா எனக்கு தேவையானது என் மகன் பார்த்துக்கிறேன். என் மகன் வேலைக்கு வரேன், எதாவது காசை கொடுப்பான், எதாவது பார்க்கணும். அதுபோல் நாளைக்கு உனக்கு ஒரு மகன் கொடுத்துருந்தா உனக்கு நல்லாயிருக்கும். நீ இப்படி தூய்ந்து கடைசியில் பொண்டாட்டி பிள்ளைலாம் என்ன ஆகும்? அந்த மாதிரி உரைத்த நிலையை போகக்கூடாது, புரியுதா? வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷங்கள் இருக்குது, இதே நீ இழந்துட்டுருக்க. இந்த வயசு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? முதல்ல வேலைக்கு போ, வேலையை போட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணு. அப்புறம் பாரு, இதே அரச மரத்துக்கு பின்னாடி ரிட்டையர்ட் ஆகும்போது நீ ரொம்ப சந்தோஷமாக காற்று வாங்கலாம். அரச மரத்துலேருந்து உட்காந்து காற்று வாங்குறது வயசு ஒன்றும் தகுதி வேணும்ல. சும்மா சின்ன பாடுபட வேண்டிய இளமையான வயசில் நீ உட்காந்து அங்கே உட்காந்து இப்படியே தூங்கிட்டு இருந்தேன், எப்படி மாற்றிக்க. அவர் சொன்னவரும் எனக்கு புத்தி வந்துடுச்சு. சார் சாமி எழுந்துச்சு போனான் விடுவிடுன்னு. எப்படியோ சொல்கிறது கேட்டால் வச்சாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க வந்தாங்க, பேசினாங்க. வேலை பொண்ணால் நல்ல ஒரு உழைப்படி ஆகிட்டான், சந்தோஷமாக இருக்கான். இளமையை வீணாக்கக்கூடாது என்பதை அந்த பெரியவர் சொன்னார். அந்த பெரியவரை நானும் வணங்குகிறேன். பிடிச்சதான் சப்ஸ்கிரைப் பண்ணேன்.